வெல்கம் டு தமிழில் உயிரியல் 12ஆம் வகுப்பு பாடம் 1 தாவரவியல். நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா மகரந்த பையின் வளர்ச்சி பார்த்தோமா. அதுல இந்த படம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னைக்கு தியரிக்கு வாங்க. மிகவும் இளம் நிலை மகரந்த பை புறத்தோலால் சூழப்பட்ட ஒருபடித்தான செல் திரள்களால் ஆனது. செல் திரள்னா செல் எல்லாம் குரூப்பா சேர்றதுதான். நம்ம டிஷ்யூன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் படம் எது? செல் திரள்களால் ஆனது இந்த முதல் படம் தான். ஓகேவா? நான் உங்களுக்கு இங்க டிக் போட்டு காட்டுறேன் பாருங்க. சோ இந்த படம் தான் நமக்கு எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸா இருக்கு. செல் திரள்களால் ஆனது. அடுத்து பாருங்க, இதன் வளர்ச்சியின் போது மகரந்த பை 4 மடல்களை கொண்ட அமைப்பாகிறது. 2வது படத்தை பாருங்க, பட்டர்ஃப்ளை மாதிரி சொன்னோமா, 4 மடல்னா இந்த இடம் பாருங்க, 1 2 3 4, அப்படியே அந்த பட்டாம்பூச்சி வடிவம் 4ஆ பிரியுது இல்லையா, அது 4 மடல் உள்ள ஒரு அமைப்பா வருது. அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு மடலிலும் ஒன்று அல்லது ஒரு சில வரிசைகளில் அமைந்த புறத்தோல் அடிசல்கள் தெளிவான உட்கருவை கொண்டு அளவில் பெரிதாகிறது. 3வது படத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க அந்த முன் வித்து செல், அந்த உட்கரு சொன்னோமா, அது கொஞ்சம் கொஞ்சமா அளவுல என்ன பண்ணிட்டே வருது பாருங்க, சைஸ்ல பெருசாயிட்டே வருது. அதை சுத்தி புறப்பக்க செல்கள்லாம் வளர ஆரம்பிச்சது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த முன்வித்து செல்கள் பருதிக்கிணையான தளத்தில் பகுப்படைந்து, அதாவது பெரிக்ளைனல் டிவிஷன், ஆன்டிக்ளைனல் டிவிஷன் சொல்லுவாங்க. அதாவது பெரிக்ளைனல் ஆன்டிக்ளைனல் அப்படின்னா என்ன சொல்வோம்னா, அதாவது செல்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியும் டிவைட் ஆயிட்டு போலாம், இல்லைன்னா இப்படியும் டிவைட் ஆகலாம். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா சுத்தி அவுட்டர் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதுன்னா பகுப்படைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, புறத்தோலை நோக்கி முதல் நிலை புறப்பக்க செல்களையும் மகரந்த பையின் உட்புறம் நோக்கி முதல் நிலை வித்துருவாக்க செல்களையும் தோற்றுவிக்கின்றன. முதல் நிலை புறப்பக்க செல்கள் தொடர்ச்சியாக பருதிக்கிணையான தள மற்றும் ஆரத்திற்கு இணையாக பகுப்படைந்து 2 முதல் 5 அடுக்குகள் கொண்ட மகரந்த சுவரை உண்டாக்குகின்றன. இந்த இடத்துல வாங்க, இப்ப படம் வந்து 1.4 பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த புறப்பக்கம் அந்த அடுக்குகள் வந்து உருவாகுது. அதாவது என்னென்ன நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்க, புறத்தோல் பார்த்தோம், எண்டோதீசியம், இடையடுக்குகள் அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருக்கு, அந்த மகரந்த நுண் வித்துகளுக்கு முன்னாடி நிறைய லேயர்ஸ் வந்து அந்த பாதுகாப்பு அடுக்குகள் உருவாகிக்கிட்டே இருக்கு. அது 2 லேயர்ல இருந்து 5 லேயர் வரைக்கும் இருக்கலாம், தாவரங்களுக்கு ஏத்த மாதிரி. அடுத்த லைன் பாருங்க, இவை புறத்தோலில் இருந்து உட்புறம் நோக்கி எண்டோதீசியம், இடையடுக்குகள் மற்றும் டபீட்டம் போன்ற பகுதிகளை கொண்டுள்ளது. இது எல்லாமே எங்க இருக்கு? அடுத்தடுத்து வரக்கூடிய அடுக்குகள் தான், எல்லாமே பாதுகாப்புக்காக இருக்கு. அடுத்து பாருங்க, நுண் வித்துருவாக்கம். நுண் வித்து அப்படின்னால யார சொல்றாங்கன்னா, அந்த மலரோட ஆணுறுப்பான அந்த மகரந்த துகள்கள் தான் யாருன்னா நுண் வித்து. அது வந்து எப்படி உருவாகுது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அது எப்படி அது உருவாகுறது தான். அதுல பாருங்க, இருமடிய நுண்வித்து தாய்செல் குன்றல் பகுப்படைந்து ஒருமடிய நுண்வித்துகள் உருவாகும் படிநிலைக்கு நுண் வித்துருவாக்கம் என்று பெயர். இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, இருமடிய நுண்வித்து தாய்செல், அதாவது 2n உடைய ஒரு தாய்செல் என்ன பண்ணுது அப்படின்னா குன்றல் பகுப்படைந்து, மைட்டாசிஸ் மியாசிஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி செல் டிவிஷன் தான். அதுல ஃபர்ஸ்ட் இருந்தது குன்றல் பகுப்படையுது. அதுல குன்றல் பகுப்படைந்து அந்த 2nங்கிறது எத்தனை எண்ணா மாறுது? ஒரு எண்ணா மாறுது. இப்படி மாறக்கூடிய ஒரு நிலைக்கு தான் என்ன பேருனா நுண் வித்துருவாக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, முதல் நிலை வித்து செல்கள் நேரடியாகவோ அல்லது சில குன்றிலா பகுப்புகள். இந்த இடத்த பாருங்க, ஃபர்ஸ்ட் குன்றல் பகுப்படையுது, அதுக்கப்புறம் என்ன செய்யுது? குன்றலிலா பகுப்படையுது. ஓகேவா? அப்படி ஆரம்பிச்சு வித்துருவாக்க திசுவை தோற்றுவிக்கிறது. திசுங்கிறது என்னது? ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். சரியா? ஒரு செல் திரள்கள் தான் என்னது? அந்த திசு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறது. வித்துருவாக்க திசுவின் கடைசி செல்கள். இந்த இடத்துல ஏன் வந்து கடைசி செல்கள்னு கொடுக்குறாங்கன்னா, அதாவது அந்த திசு இருக்கு இல்லையா, அந்த குரூப் ஆஃப் செல்ஸ், அது என்ன பண்ணாதுன்னா அடுத்தது வேற நிலைக்கு மாறவே மாறாது. அந்த தாய் செல்லாவே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து எந்த மாற்றங்களுமே அடையாது. அதனாலதான் அந்த நிலையை நம்ம என்ன சொல்றோம்னா கடைசி செல்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது என்னவா செயல்படுதுன்னா தாய் செல்களா செயல்படுது. ஒவ்வொரு நுண்வித்து தாய் செல்லும்
குன்றல் பகுப்புற்று. இது நீங்க மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா குன்றல் பகுப்பு, அதுக்கப்புறம் குன்றலிலா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் குன்றல் பகுப்பு நடந்து 4 ஒருமடிய நுண்வித்துகளை தோற்றுவிக்கிறது. நமக்கு வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் பார்த்தோம்ல மேல. அதுல இங்க கொடுத்திருக்காங்க ஒரு மகரந்த நான்காமைன்னு கொடுத்தாங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து அது தோற்றுவிக்குது. அடுத்தது இந்த நான்காமை வித்துகள், இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நான்முகப்பு, குறுக்கு மறுக்கு, நேர்கோடு, இருமுகப்பு, டி வடிவம். அதாவது இதுல லைட்டா சும்மா ஒண்ணு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த டி வடிவ அமைப்புனா அந்த 4 போலன் கிரெயின்ஸும் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு 4 முகம்தான் இப்படி. இதுதான் வந்து இந்த டி வடிவம் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நான்முகப்புனா எப்படி இருக்கும்? 4 முகமுமே இப்படி நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு புக்ல வந்து 3 முகம் தெரிஞ்சது, ஒரு முகம் பின்னாடி இருக்குன்னு சொன்னோமா, 1 பின்னாடி இருக்கும். சோ இந்த மாதிரி வடிவங்கள்லாம் நமக்கு வந்து அந்த நுண் வித்துகள் இருக்கலாம். அடுத்தது பாருங்க. நுண் வித்துகள் விரைவில் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிந்து தனித்தனியாக மகரந்த பையறையில் காணப்படுகின்றன மற்றும் மகரந்த துகள்களாக வளர்கின்றன. சோ அந்த மகரந்த பை அறையில வந்து அது மகரந்த துகள்களா வளர்ந்தா மட்டும்தான் அதால என்ன பண்ண முடியும்னா வெடிச்சு சிதறி காத்துல பறக்க முடியும். பூச்சிகளோட ரெக்கைகள்லாம் ஒட்டிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. நுண் விந்தகங்களின் வளர்ச்சியில் உள்ள படிநிலை படம் 1.4 கொடுக்கப்பட்டுள்ளது. சில தாவரங்களில் ஒரு நுண் விந்தகத்தில் உள்ள நுண்வித்துகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பொலினியம் என்ற அமைப்பை பெற்றுள்ளது. இந்த இடத்த நீங்க நல்லா கவனிங்க. இப்ப செம்பருத்தி பூவுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மகரந்த துகள்கள் வந்து தனித்தனியா மேல இருக்கும். நீங்க அந்த பூவுல கை வச்சீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பொடி மாதிரி நம்ம கையில ஒட்டும். ஆனா அந்த மாதிரி எல்லா பூவிலையும் மகரந்த துகள்கள் சிறு சிறு துகள்களா வெடிச்சு சிதறது கிடையாது. ஒரு சில தாவரங்கள்ல அந்த மகரந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மொட்டு மெழுகு மாதிரி அமைஞ்சிருது. அந்த மகரந்த துகள்களால என்ன பண்ண முடியாதுன்னா காத்துல அவ்வளவு ஈஸியா பறக்க முடியாது. ஏன்னா வந்து அது எப்படி இல்ல, தனித்தனியா இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே இருக்கு. எடுத்துக்காட்டு எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடி பார்த்திருக்கீங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு படம் ஒண்ணு ஷேர் பண்றேன். அந்த எருக்கம் பூவை பாருங்க. பாத்துட்டீங்களா அந்த பூவை? இப்ப அந்த பூவுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? அந்த நுனியில ஸ்டார் மாதிரி ஒரு முள்ளு மாதிரி ஒண்ணு இருக்கா? அதுதான் அங்க போலன் கிரெயின்ஸ். ஓகேவா? அந்த ஆண் உறுப்பு. அதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? அந்த மஞ்சள் கலர் போர்ஷன்லாம் எதுவுமே இல்ல. அப்ப எல்லா மகரந்த துகள்களும் என்ன பண்ணிடுச்சு? ஒன்னா சேர்ந்து ஒரு உருண்டையா ஒரு உருண்டை வடிவ அமைப்பை உருவாக்கிடுச்சு. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா பொலினியம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப செம்பருத்தி செடி, ரோஜா செடிகள்லாம் பாத்தீங்கன்னா அழகா அந்த மஞ்சள் கலர் போர்ஷன் வந்து தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி தெரியும். ஆனா எருக்கஞ்செடியில அந்த மாதிரி அந்த எல்லோ கலர் போர்ஷன் தெரியாது. அது ஒன்னா இருக்கிறதுனாலதான் அதை நம்ம பொலினியம்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது சில கூட்டு மகரந்த துகள்கள்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ட்ரெசீரா, ட்ரைமிஸ் ஆகிய தாவரங்களில் காணப்படுகின்றன.